உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள். 2025ஆம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும். ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது. அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக 2025லாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியான சில கெடுதலான ஒரு தசாபுத்திகள் மூலமாக சில நன்மைகளை பெறாமலே இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த வருடம் மாதிரி கிரகங்களின் கோச்சார அமைப்புகள் எந்த வருடத்திலயுமே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய நபர்களுக்கு அவர்களினுடைய திசாபுத்தியின் காரணமாக கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கை நழுவி போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அதுல வேலை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் அவர்களே சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னடா அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விட்ட ஒரு நபர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா யாராலையுமே இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது இவர்களுக்கு இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல வசீகரம் அப்படின்றது இவர்களினுடைய அமைப்புல அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களை கவர்றதுல இவர்கள் மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இவர்களினுடைய பேச்சு, நடவடிக்கை, உடல் பாவனை இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வசீகரமிக்க ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி நபர்கள் இருப்பாங்க. இந்த துலாம் ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட. இதனால இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான கடனில் இருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான சில முயற்சிகளை இந்த துலாம் ராசி என்பர்கள் பெற போறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு போராட்ட குணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த வருடத்தோட இந்த கடனை முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது இந்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசியிலேயே விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் சஞ்சாரம் செய்து மீண்டும் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு. இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் திறமை வெளிப்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல அந்த தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய குடும்ப உறவுகளே மிகப்பெரிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்தீங்க. இப்போ இந்த குடும்ப உறவுகள் நல்ல மேன்மை அடையும் போது அவர்களுக்கு ஒரு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் செயல்பட போறாங்க. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் அந்த குடும்பம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்குமோ அதே ஒரு மாற்றத்தை இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலை ரீதியான பளுகள் அதாவது வேலை ரீதியான சுமைகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மாதம் ஆக ஆக எங்களுக்கு ஓய்வு இல்லாமல் நாங்க உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதிகமாக இருக்கு. அதுலயும் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 hours அப்படின்றது ஒர்க்குன்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா இவர்களால மட்டும்தான் எல்லா இடத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய அளவிற்கு ஆளுமை படைத்தவர்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இதனால அந்த தலைமை அதிகாரியாக இருந்தும் கூட இவர்களினுடைய வேலை சுமை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு ஓய்வில்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இது இன்னமும் தொடரும். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது. இந்த டிசம்பர் மாதத்துல இருந்தே உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் காற்று ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரயாணங்கள் செய்யறதுதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியாது. ஒரு நாள் அம்மா வீட்டுல இருப்பாங்க, இன்னொரு நாள் மாமியார் வீடு, இன்னொரு நாள் கூட பிறந்தவங்க வீடு, இப்படி அந்த உறவுகளை தேடி அதிகப்படியாக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இது இல்லாத பட்சத்துல நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணம் இதெல்லாம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான நிறைய முயற்சிகள் கிடைக்கும், வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு லோன் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்து சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வெறுப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து அதிலிருந்து சில நிவாரணம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான வாய்ப்புகளும், பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. துலாம் ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள், இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அலைச்சலுக்கு உண்டான வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும், ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட விசால இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கோச்சார நிலவரப்படி வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் சிவனினுடைய அம்சமான அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்றது நல்லது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா சோமசுந்தரர். அந்த சோமசுந்தரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபாடு பண்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை நீங்க செவ்வாய் இல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்துல அந்த சிவனுடைய நாமங்களை சொல்லி பாராயணம் சொல்லி நீங்க வழிபாடு பண்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மதுரைக்கு போகணும், அங்க போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாசத்துல 2 தடவை போய் நீங்க தாராளமா வழிபாடு பண்ணலாம். ஒரு மினிமம் ஒரு 2 times இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய ஊருக்கு அருகில இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள சிவனும் அந்த பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை நீங்க வழிபாடு பண்றது நல்லது. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன், சோமஸ்கந்தரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியான சில வழிபாடை இந்த துலாம் ராசி என்பர்களும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க. அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லி பாராயணம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய நாபி கமலத்துல இருந்து அந்த சொற்கள் வெளியில வரும்போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஆற்றல் அப்படின்றது வெளியில போவதற்குண்டான ஒரு நேரமும்
திருஷ்டி தோஷங்கள் உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த தெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2025 இந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். 2025 ஒரு ஆண்டோட கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுத்து கொண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டை முடிவு செய்ய போகிறாருங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகள் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட சஞ்சாரங்கள் அதோட பார்வைகள் எத்தகைய ஒரு தாக்கங்களை கர்மாவை நமக்கு வாழ்க்கையில் சம்பவங்களாக கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு குரு அதிவக்ரமாக 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது நான் அக்டோபர் நவம்பர் மாதம்லே பார்த்தீங்கன்னா இப்படி அதிவக்ரமாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு வந்து டிசம்பர் 2வது வாரத்துக்கு மேலே 9ஆம் பாவத்துக்கே போகிறார். ஸோ இந்த முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை சனியை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சூரியனை பார்ப்பது தன வரவுக்கு அருமையான விஷயம். உத்தியோகத்தில் ஒரு சில நல்ல சேஞ்சஸ், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், கார்பரேட் லைஃப், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் கொஞ்சம் ஒரு அபிவருப்பு, கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி போகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து 2 வீக்ஸில் வந்து ஒரு நல்ல பிராப்தமான சில குட் நியூஸ் வரக்கூடிய அமைப்புகள். அந்த உச்சகுரு 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் மேன்மை, சொத்து சேர்ப்பு, கடன் அடைத்தல், அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஒரு முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சீனியர் சிட்டிசன் ஆகிய துலாம் ராசிக்காரருக்கு உடல் உபாதைகள் குறைந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது. ரியல் எஸ்டேட்டு, இடம், வண்டி, வாகனம் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. தன வரவு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்கள் இன்னுமே நல்லா சிறப்பாக மதிப்பெண்கள் பெறக்கூடிய, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பெறக்கூடிய, அடுத்த வரக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்லாம் எப்படி படிக்கணும் என்னங்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து முதல் 2 வாரம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனாலையும் அடுத்த 3rd and 4th வீக் ராசியே பார்க்கறனாலையும் ஓரளவுக்கு அருமையான ஒரு அமைப்பு. அதாவது இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆண்டின் கடைசி மாதம் வந்து ஓரளவுக்கு கேஷ் ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. வரவேண்டிய பணம் வருகிறது. முதலீடு செய்ததில் கொஞ்சம் லாபங்கள் பெறக்கூடியது. கொஞ்சம் லோன் சின்னதாக நம்ம போட்டு ஒரு சில சொத்து, வாகனங்கள், வீடு, இடம் அது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் இவ்வளோ நாளாக நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே ஓரளவுக்கு முதல் 2 வாரம் டிசம்பர் மாதம் 2025 மேஜிக் மாற நடந்து காட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த உச்சகுரு அதிவகரமாக வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கே போய்க்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எல்லா வயதினர்களுக்கும் இல்லத்தரசிகளாக எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை அவங்க குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல், ஒரு மன அமைதி இல்லாமல், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசி, அதாவது அவங்களோட மாமியாரோடவோ மாமனாரோடவோ அல்லது ஹஸ்பண்டோடவோ இப்படி போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தணிஞ்சு ஓரளவுக்கு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு பேட்ச் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் வருதுங்க. அதே சமயத்தில் பெரிய மிடில் ஏஜில் பார்த்திங்கன்னா தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா
மேன்மை பெறக்கூடிய அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய தொழிலை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேணாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஆஃப் டிசம்பரில் அந்த குருவின் பார்வை வந்து ஓரளவுக்கு 2ஆம் இடத்தை கொடுப்பதனால சில விஷயங்கள் சாதகமாக, அரசு சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குறார். 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகள், மெயின்டெனன்ஸ் மோடில் போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குதுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்கள், தடைகள் நீங்குதல், சில சொத்து விஷயங்கள், வருமான விஷயங்கள் பெருகுதல், இது மாதிரி விஷயங்கள் விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் தான் மற்ற ராசிக்காரர்கள் கம்பேர் பண்ணுறப்போ. அதில் இந்த டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்து அவங்களுக்கு சில சாதகமான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த தசநாதரும் புக்திநாதரும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் நம்ம பேசுறதுல வந்து எது மாதிரி தாக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறார், சாதகமாக இருக்கிறதா, சாதகமாக இல்லாமல் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் 1 இயர்லாம் இன்னுமே எப்படி இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் காட்டுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லை, எந்த நேரத்தில் எது செய்யலாம், எந்த துறை நமக்கு நல்லதாக இருக்கும், எந்த கிளையில் நம்ம போனோம், அதே சமயத்தில் மாணவர்களாக இருக்கட்டும் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம், அது மாதிரி கல்யாணம் வயது வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது, லேட் மேரேஜ் இருக்கா, ஏர்லி மேரேஜ் இருக்கா, அல்லது எது மாதிரி டைமில் அந்த கல்யாண அமைப்புகள் வருகிறது, நல்ல வரன்கள் எப்போ வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு எல்லா வயதினர்களுக்கும் அவங்கவுங்களுடைய வேலை, தொழில், வாழ்க்கை, பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம இந்த கோச்சார் அமைப்பையும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தசா புக்திகள், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களோட ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளும் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்புகளும் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், அடுத்து வரக்கூடிய 1 இயர் 2 இயர்லாம் எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்குறார், எது மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல் திட்டங்களை நீங்கள் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி செயல்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை எளிதில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.